ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவது. இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு ஒரு ஆசீர்வாதமான செய்திகளை சொல்ல அவர் ஆவலா இருக்கிறார். அவர் பரத்திலிருந்து அனுப்பின அந்த வார்த்தை கண்டிப்பா அது நம்முடைய மத்தியில அற்புதங்களை செய்யும். அந்த வார்த்தையில ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகொண்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற, எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, யாக்கோப்பு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று உங்களுடைய கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த யாக்கோப்பை எப்படி சொல்றாரு பாருங்க. நீ ஒரு பூச்சிய போல இருந்தவன், நீ ஒரு சின்ன கூட்டம். ஆனாலும் ஆண்டவர் அவனை என்ன சொல்லி கூப்பிடுறாரு, அவனை எப்படியா மாத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். இப்படி சிறு பூச்சியா இருந்தவன், சின்ன ஜனம், சின்ன கூட்டமா இருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து அந்த யாக்கோப்பினிடத்துல சொல்வதற்கான காரணம் என்ன? ஹல்லேலூயா. பயப்படாதேன்னு சொன்னா அந்த யாக்கோப்பு என்னதான் பண்ணி கொண்டிருந்தான்? பயந்து கொண்டிருந்தான் அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம பாப்போம், ஒருத்தன் டேய் பொய் சொல்லாதேன்னு சொன்னா அவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? பொய் சொல்லி கொண்டிருக்கிறான் அர்த்தம். அப்ப நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவோம்? சின்ன குழந்தைய பார்த்து தம்பி பொய் சொல்லாதன்னு சொல்லுவோம். அதே போல திருடனை பார்த்து நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை, தம்பி திருடுத்தனம் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்றோம். அதே போல இந்த யாக்கோப்பு என்றால் என்னன்னு சொன்னா, யாக்கோப்பு வெறும் திருடன் எத்தன் மாத்திரமல்ல, அவன் பயந்த சுபாவத்தை கொண்டவன். எல்லாவற்றுக்கும் பயந்து 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 நடுங்குகிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. அவன் யாக்கோப்பு நீங்க எடுத்து அவனுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தாலே அவன் தொடக்கம் முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் பயந்தே இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. ஹல்லேலூயா. நீ சிறு பூச்சின்னு சொல்லி பயப்படாது. நீ பூச்சி போலதான் இருக்கிற, ஒரு சின்ன கூட்டம் போலதான் இருக்கிற, ஆனாலும் நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தையை அவன் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு சிறு பூச்சி போல இருந்தவன் என்ன ஆகிறான்னு பாருங்க. இப்ப வசனம் சொல்லப்பட்டிருக்குது, போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள ஒரு எந்திரம், ஒரு மிஷின் போல உன்னை மாத்துவன் என்று சொல்றான். அல்லேலூயா. ஒரு பூச்சி போல இருந்த, ஒரு வெட்டுக்கிளிய போல இருந்த அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சிறு பூச்சியே, நீ உன்னுடைய பார்வையில சிறு பூச்சி போல இருக்கிற, ஒரு சிறு கூட்டமா இருக்கிற, பயப்படுற. ஆனா நீ யார் தெரியுமா? ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை எப்படி மாத்த போறேன் தெரியுமா? போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு சின்ன பூச்சி, ஆனா ஆண்டவர் எப்படி மாத்த போறாரு? அவனை மாத்துறாருன்னா ஒரு எந்திரத்தை போல, ஒரு மெஷினை போல உன்னை மாத்த போறேன். அல்லேலூயா. நம்ம புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். ஒரு
ஒரு ஜேசிபின்னு வச்சுக்கலாமே. அந்த எந்திரம் என்ன பண்ணுதுன்னா பெரிய பெரிய கற்களை உடைச்சு அப்படியே தூக்கி மேல கொண்டு போகுது போல ஆண்டவர். இதுதான் நம்முடைய பாஷையில சொல்ல முடியும் ஈஸியா சொல்றதுக்கு. ஆமென். ஒரு பெரிய பாறையை உடைச்சு தள்ளுற மிஷின் எப்படி இருக்குது இல்லையா, அது போல. ஆனா இவனுடைய சுபாவம் என்ன, இவன் எப்படியாற்பட்டவன், இவன் எங்க இருந்தவன் சொன்னா இவன் பயந்த சுபாவம் கொண்டவன். அதுதான் 13ஆம் வசனத்துக்கு கூட அப்படி சொல்லப்பட்டிருக்குது. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து சொல்றேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்திலேயே அவனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14வது வசனத்திலே அப்படித்தான் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த யாக்கோப்பு அப்படியாற்பட்ட ஒரு பூச்சி போல. அல்லேலூயா. இந்த சில பூச்சிகள்லாம் நீங்க தொட்டு பார்த்தா தெரியும், அந்த பூச்சி கிட்ட போய் மேல தொட்டாலே சுருங்கிக்கும். ஏன்? அந்த பூச்சியினுடைய சுபாவம் அது அப்படியாற்பட்ட சுபாவம், அது ஜென்ம சுபாவம், அதனுடைய படைப்பு அப்படி. ஆனா புல்ல பூச்சின்னு சொல்லும் அது போல. அதுக்குதான் நம்ம மோசஸ் ராஜசேகர் ஐயாவை ஒரு பாட்டு அழகா பாடி இருக்கிறார். என்ன பாட்டுன்னா, இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது, கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. ஒரு பூச்சி, ஒரு சிறு கூட்டம், யாருமே அறியாத நம்ம ஆண்டவர் முன்குறித்து, நீ சிறு கூட்டமா இருக்கிற, யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன ஜனமா இருக்கிற, ஒரு பூச்சிய போல இருக்கிற, ஆனாலும் நான் உன்னோட கூட இருந்து சொல்றேன், உன்னுடைய வலது கையை பிடித்து சொல்றேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இது மாத்திரம் அவர் சொல்லல, ஒரு பூச்சிய போல, தொட்டா சுருங்கி போகிற பூச்சிய போல நீ இருக்கிற. ஆனா நான் உன்னை என்ன பண்ண நான் உன்னை என்ன பண்ண போறேன் தெரியுமா? நீ தொட்டா மலைகள் உடைஞ்சு போக போகுது, நீ தொட்டா குன்றுகள்லாம் நொறுங்கி போக போகுது, உன்னை போரடிக்கிறதுக்கு கூர்மையான ஒரு எந்திரத்தை மாத்த போற, ஒரு மிஷினை போல மாத்த போற, பெரிய பெரிய மலைகளை நிர்மூலமாக்குகிற ஒரு மிஷின், அதை உடைத்து சுக்குநூறா தூள் தூளா ஒரு மண்ணை போல மாற்றுகிற ஒரு எந்திரமா உன்னை நான் மாத்த போகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை ஒரு பதருக்கு ஒப்பாக்கி போடுவாய். அந்த பெரிய மலையை உடைச்சு தூள் தூளா மாத்தி அதை காற்றுல புடைக்கும் போது அந்த காற்று அதை பறக்கடித்து போய் கொண்டு போயிடுமா. அல்லேலூயா. ஒரு காற்று அடிச்சா பறந்து போய் கீழே விழுகிற பூச்சிகளை, அந்த ஜனத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு சொல்றாரு, உன்னை ஒரு எந்திரத்தை போல மாத்துவேன், மலைகளை நொறுக்கி உடைத்து தூள் தூளா ஒரு பதரை போல, ஒரு பவுடரை போல மாத்தி, ஒரு காத்து அடிச்சா பறந்து போது பாரு, அந்த அளவுக்கு உனக்கு நான் பலனை கொடுக்க போறேன். நீ பெரிய மலைகளை அப்படி உடைக்க போகிற. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட யாக்கோப்பு சுருண்டு உட்கார்ந்து கொண்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த விசுவாசம் மூட்டுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட யாக்கோப்பு, சிறு பூச்சி நானு, சிறு கூட்டம் சொன்ன யாக்கோப்பு உட்கார்ந்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஆமேன். அவனுடைய விசுவாசம் ஆமேன் துளிர்த்து எழ ஆரம்பித்து விடும். ஆமேன். அப்படி இருந்த யாக்கோப்பு தான் ஆமேன் இரு பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். பூமியும் நிறைவுகள் எல்லாம் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமேன். இந்த யாக்கோப்பு அநேகரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டான். ஆமேன். அல்லேலூயா. அவருடைய சந்ததியில தான் அந்த யோசேப்புடைய சந்ததியில தாவீதுடைய சந்ததியில அப்படியே வந்து நம்ம ஏசப்பா பிறக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். நம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு சொல்கிறார். இன்றைக்கு இவனுடைய செய்தியை வைத்து, இந்த யாக்கோப்புடைய செய்தியை வைத்து நம்மோடு பேசுகிறது என்ன தெரியுங்களா? நீங்களும் கூட ஒருவேளை ஒரு சிறு பூச்சியை போல இருக்கலாம், ஒரு சிறு கூட்டமா இருக்கலாம், ஒரு பூச்சியின் சுபாவத்தை போல தொட்டா சுருங்கி அப்படியே பயந்து போகிற, எதுக்கு படுத்தாலும் கவலைப்படுற, எதுக்கு பார்த்தாலும் பயந்து நடுங்குகிற ஒரு சின்ன பூச்சியின் சுபாவங்களை போல நீங்க இருக்கலாம்.
நீங்க பயந்த சுபாவம், என்னுடைய சுபாவம் இப்படிதான் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால அன்றைக்கு அந்த யாக்கோப்பு சிறு பூச்சியா இருந்த யாக்கோப்ப நான் ஒரு புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்கி அவனை கொண்டு பெரிய பெரிய மலைகளை, பிசாசுகளை, தடைகளை உடைத்து அவனை எப்படி உயர்த்தினேனோ, அவனை எப்படி வல்லவனாக மாற்றினேனோ, அதே போல நான் உங்களையும் மாற்றுவேன். ஒரு பெரிய பலவான, ஒரு பெரிய ஞானவானா மாத்துறதும், ஒரு பெரிய பலசாலியா மாத்துறதும் அது ஈஸியான காரியம். ஆனா பூமியில பலவீனமான பிள்ளைகள், வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, பலவான்களை வெக்கப்படுத்த கர்த்தர் பூமியில பலவீனமான பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். ஞானவான்களை வெக்கப்படுத்த ஏசப்பா பூமியில பிள்ளைகளை, ஞானத்துல குறைவுள்ள பைத்தியமான பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு, உங்களை கொண்டுதான் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய போறார். அதனாலதான் தேவனுடைய நாமம் மகிமை அடையும். ஞானவான்களை உயர்த்ததுனால, பலவான்களை உயர்த்ததுனால கர்த்தருக்கு என்ன மகிமை? நம்மை போன்று பூச்சிகளை போன்ற சுபாவம் கொண்ட நம்மை கர்த்தர் கண்டுபிடித்து நம்மை உயர்த்தி நம் மூலமா கர்த்தருடைய நாமம் மகிமை அடைய போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் வராமல் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று வந்திருக்குன்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, உங்களை இப்படி சுபாவத்துல நீங்க பிறந்திருக்கலாம். நீங்க பயந்த சுபாவமா, ஆமீன், எதுக்கு பார்த்தாலும் கோபிச்சு கொள்றது, இல்ல ஏதோ ஒரு சின்ன கூட்டம், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்வார். அதனால அவருடைய நாமும் மகிமைப்படும். வேதத்துல நம்ம தாவீதை எடுத்து பார்க்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியை மேய்த்து கொண்டிருந்தவன், கரவல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் ராஜாவா மாத்தினார். ஆண்டுடைய சித்த என்ன தெரியுமா? அப்படியே நீங்க பைபிள் முழுவதுமா படிச்சு பார்த்தா கூட பூமியில பலவீனமானவங்க, ஞானம் இல்லாதவங்க, நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. மீன் பிடிக்கிறவன், கப்பல் தொழில் செய்கிறவங்க, சாதாரண வேலை செய்கிறவங்க, இவங்களை கர்த்தர் பயன்படுத்துறாரு. இவங்களை கொண்டுதான் அற்புதம் செய்தார். ஏன் தெரியுமா? பலவான்களை வெக்கப்படுத்த பூமியில பலவீனமான பிள்ளைகளை, ஞானவான்களை வெக்கப்படுத்த கர்த்தர் பூமியில பைத்தியமானவங்களை தெரிந்து கொள்கிறார். ஆகையினால் இந்த செய்தி நமக்கானது. நம்ம ஒரு பூச்சி போல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பூச்சி போல சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால, உன் வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறபடினால நீ பயப்படாத. நீ மலைகளை நொறுக்கி அதை தூள் தூளா மாத்தி காத்துல பறக்க அடிக்கிற போல செய்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய போய் மலையை உடைக்க போற, அப்படி இல்ல. நீங்க எந்த விஷயத்தை பார்த்து பயந்து நடுங்கி சுருண்டு படுத்து கொண்டிருந்தீங்களோ, அதை உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்தாலும் அதை நொறுக்கி போடுவீங்க. எந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் படுத்து கொண்டீங்களோ, எந்த பிரச்சனையை பார்த்து பயந்து போனீங்களோ, எந்த காரியத்தை கண்டு நீங்க ஒரு பூச்சை போல சுருங்கி போனீங்களோ, அந்த பிரச்சனை வரும். அது வந்தா கூட கர்த்தர் சொல்ற, அதை நீ உடைத்து நொறுக்கி தூள் தூளமாக்கி போட போற. ஆமென். ஒரு சாம்பலை போல மாத்தி காத்துல பறக்க போற. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமென். இப்படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறபடியினால், ஹல்லேலூயா, இந்த வார்த்தை நாம் சொந்தமாக்கி கொள்ளணும். இது யாருக்குன்னு நினைக்காதீங்க. வார்த்தைகளை தமதாக்கி கொள்கிறவன் பாக்கியவான். இது எனக்காக ஆண்டவர் பேசு. நான் தான் ஒரு சிறு பூச்சியை போல இருக்கிறேன், நான் தான் ஒரு சிறு கூட்டமா இருக்கிறேன், நான் தான் அந்த சுபாவத்தில் இருக்கிறவன். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், என்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவார், என்னை கொண்டு மலைகளை உடைத்து நிர்மூலமாக்கி அதை காற்றிலே பறக்க விடுவார் என்று சொல்லி நீங்க விசுவாசிங்க. அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்கள் ஆண்டவரே ஒரு புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் நீர் மாற்றி இவர்களை கொண்டு மலைகளை நிர்மூலமாக்குவீராக, பிசாசின் கிரியைகளை அடிப்பீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.